பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் மாதிரியான விஷயம். எல்லாரும் சொல்லுவாங்க காசு பணம்லாம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்ல ஒரு 10 தலைவலி காசு இருக்கிறவங்க தான் அந்த மென்டாலிட்டிக்குள்ளே வராங்க. முக்கியமான நபரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறீங்க வைங்க, அங்கே வந்து அந்த பில்லிங் கவுண்டரில் நிற்கிறப்ப நடுங்கும் பாருங்க, ஒரு நடுக்கும். அப்போ புரியும் காசோட வலிமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பேங்க் மாதிரிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, திருப்பி வரப்போ எப்படி வருது, இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு வரும். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா பணத்தை எப்படி செலவு செய்யணுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜோதிடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லுது? இந்த மேஷ ராசிக்கு பணம்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபம் காலபுருஷனுக்கு அதுதான் தனஸ்தானமும். அப்போ உங்களுக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் உடனே செலவாயிடும். மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறப்ப அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஷாப்பிங்கை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறது. அப்போ என்ன ஆர்டர் பண்ணுறோங்கிறதே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பண்ணிட்டு மொத்த பொருளையும் வாங்கி குமிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா தன்னுடைய கௌரவத்தை வெளிக்காட்டுறதுக்காகவும் கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஆட்கள் யார் அப்படின்னா, அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பணம் வேணும். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிலைக்கும், ஒரு சிலருக்கு வந்து நினைக்காது. நிறைய பேர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, ஒரு சிலர் வந்து நல்லா சேமிப்பாங்க, ஒரு சிலர் வந்து நல்ல முதலீடுகள் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வந்த வேகத்திலே வந்து போயிடும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்து மேலே நம்ம என்ன மாதிரியான மனநிலைமையில் இருக்கும், நம்ம என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் வந்து பணத்தை பார்க்குறோம், ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ மணிக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். ஸோ நம்ம கூட இன்றைக்கி இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு வரும்பொழுது, இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அண்ணன் வந்து நல்லா சம்பாரித்து மணியை வந்து ஒரு காந்தம் போல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுவே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் சம்பாரித்த பணம் அப்படியே வந்து கரைஞ்சு போயிடுது, சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இப்படி வேறுபாடு இருக்குது அப்படிங்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது வந்து மனிதன் உருவாக்கின ஒரு விஷயம்தான். ஸோ இதில் என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது வந்து மனிதனை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை மனிதன் வந்து பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறானா? அல்டிமேட்டாக மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன, அது அத்தியாவசியம் தேவை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே புரியும். ஆனால் இன்னும் அந்த தேவைங்கிறது வந்து பூர்த்தி ஆகாமலே இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தான் என்ன சார்? ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் எடுத்தோம் அப்படின்னா, அது வெறும் காகிதமோ இல்லை ஒரு எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கடந்து போயிட முடியாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். இப்போ நான் ஒரு மீம் பார்த்துருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் வரைக்கும், அதாவது அன்ரிசர்வேஷனில் பயணத்தில் தொங்கிட்டு போகக்கூடிய ஒருத்தவங்க, அதுக்கு பக்கத்து பெட்டிலேயே சொகுசாக தூங்கிட்டு போகிற ஒருத்தாள். இந்த 2 பேர்த்துக்கும் நடுவில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா காசு தான் வித்தியாசம் இல்லையா. மணி இஸ் த அல்டிமேட் திங் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். பணம் பத்தும் செய்யும், அதுக்கப்புறம் பணம் இல்லாதவனை வச்சு செய்யும், அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாளம் வரைக்கும் பாயும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான வேர்ல்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வள்ளுவரே கூட நமக்கு இப்போ என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ அந்த பொருள் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பணத்தை கருதலாமா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கிற விஷயத்த அப்படிதான் இருக்கிறோம். அந்த பொருள், அவர் சொன்ன பொருள் அப்படிங்கிறது வேற, நாம சொல்லக்கூடிய பொருள் அப்படிங்கிற மணி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு அல்டிமேட்டாக ஒரு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்கும் அதை வாய்ச்சிருதா அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் மாதிரியான விஷயம். அது எல்லாருக்கும் வந்துருமா, அதை எப்படி சென்ஸ் பண்ணுறது, இல்லை அது வரக்கூடிய விஷயத்தை எப்படி வந்து பாதுகாக்கிறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு ஆர்ட்டு. இந்த ஆர்ட் எல்லாருக்கும் வர்றது கிடையாது. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர் மந்த் எண்டில் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. 10,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தரும் கடைசியில் மந்த் எண்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிற்கிறாங்க. இங்கே லட்சமோ கோடியோ ஆயிரமோ பிரச்சனை கிடையாது, அதை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிற விதம் தான் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மனிதனோட ஹேபிட் அப்படிங்கிறது, பணம் செலவு பண்ணுறதா இருக்கட்டும் சரி, சேமிப்பாக இருக்கட்டும் சரி, அவங்களோட ஹேபிட்டு தான் வந்து அதை தீர்மானிக்குதோ. கண்டிப்பாக. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்டம் வரைக்குமே நான்லாம் ரொம்ப காசை செலவு பண்ண மாட்டேன், ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். இந்த சிக்கனம்ங்கிற வார்த்தையை வந்து நமக்கு ரொம்பவுமே கற்றுக் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணணும், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களே. நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த வீட்டில் வந்து இந்த ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி இருக்கோ,
அந்த ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டியில் வளரக்கூடிய ஆட்கள் அவங்களும் அந்த பற்றாக்குறை மனநிலையிலே வளர்றாங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் எப்போ பாரு இல்லை 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 இந்த ஸ்கேர்சிட்டியோட வளரக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக சைல்ட்ஹுட் ட்ராமாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ இங்கே வரப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுலையும் அவங்க பெரிய ஆள் ஆகிறப்பையும் பணத்தை ரொம்ப சிக்கனமாக இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. பணத்தை சிக்கனமாக சேமிப்பா அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப நம்ம செலவு செய்யணும், உருப்படியாக செலவு செய்யணும், அதே நேரத்தில் சேமிக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் ஒரு தடவை தான் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை. அதில் எதையுமே நான் அனுபவிக்க மாட்டேன். அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பணம் சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் ஒரு பயணம் போகணும்னு வச்சுக்கோங்க, இரு காலின் நிலையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமடடா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னாலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? பணம்ங்கிற விஷயம் தேவை. எல்லாரும் சொல்லுவாங்க காசு பணம்லாம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்கிறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காசை சேர்த்து வச்சுட்டு நல்ல ஒரு 10 தலைவருக்கு காசு இருக்கிறவங்க தான் அந்த மென்டாலிட்டிக்குள்ளே வராங்க. காசு இல்லாத விஷயத்தை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் அதோடைய வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கீங்க, உங்களுக்கு முக்கியமான நபரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்கன்னு வைங்க. அங்கே அந்த பில்லிங் கவுண்டரில் நிற்கிறப்ப நடுங்கும் பாருங்கள் ஒரு நடுக்கம். அப்போ புரியும் காசோட வலிமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, மெனு கார்டு பார்க்காம எதுனாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மென்டாலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ப்ரைஸ் டேக் பார்க்காம இல்லை மெனு கார்டு பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஞாபகம் வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு செவரல் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கடைக்கு போய் சாப்பிட போயிருப்பாங்க. சாப்பிட போனாங்க அப்படின்னா அந்த மேடம் என்ன ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னா தோசை ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் எனக்கு நினச்சது கூட ஆர்டர் பண்ண கூடாதா அப்படின்னு அந்த ஒய்ஃப் கேட்குறப்ப, இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹோட்டல் வந்தப்போ நீ பாஸ்தா வேணும்னு கேட்ட, அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை பார்த்ததுக்கப்புறம் இல்லை தோசையே போதும்னு சொல்லிட்டேன், அதனால தான் என் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் அந்த மெனு கார்டில் ரேட் என்னன்னே பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாரிச்சு உன்னை கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது. ஏன்னா மணி அப்படிங்கிற விஷயம் நாம் எப்படி டீல் பண்ணுறோமோ மணியும் நம்மளை அப்படி தான் டீல் பண்ணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய பொது விதியே என்னது, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தில் அணுகுறீங்களோ அதே விஷயம்தான் உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த சிக்கனம்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இல்லை பத்தலை இருக்கணும், நம்மகிட்ட செலவே பண்ண மாட்டாங்க சில பேர்லாம். நல்ல சாப்பாடு, உணவு, உடை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டியை இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு தான் வந்திருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், முன்னாடிலாம் வேர்ல்ட் டூர் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க மண்டபத்தை பார்ப்பாங்க, கல்யாணத்தை முடிப்பாங்க, ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாச்சுப்பா அவங்க கடமை. இப்போ அப்பெல்லாம் கிடையாது. என்னோட ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வராங்க. இந்த எண்ணத்துக்குமே பிளானட்டரி ரீசன்ஸ்லாம் காரணம்னு வச்சுக்கோங்களேன், அதை தனி டாபிக். ஆனால் இந்த எண்ணம் நல்லது தாங்கிறேன். இப்போ சேமிப்புங்கிற விஷயம் இருக்கணும், அதுக்காக என் வாழ்க்கையை நான் வாழாமே வரேன் அப்படிங்கிறது தப்பு. இப்போ 10,000 ரூபா வருது அப்படின்னா அட்லீஸ்ட் 2,000 ரூபா சேமிக்கணும். 8,000 ரூபாய்க்குள்ளே எப்படி நிறைவாக இருக்கணுங்கிறத தான் பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். உடனே கீழே கமெண்ட்டில் வருவாங்க 10,000 வச்சுட்டு என்னங்க வாழ்றது அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி அதை நிறைவாக வாழணும் அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். எல்லாமே அந்த பெட்டியில் வைக்க 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 பணம் என்ன ஆகும் அப்படின்னா அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது இன்வெஸ்ட் ஆகி மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் வருமானம் கிடையாது. ஔவையாரே ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு தனிப்பாடலில் வரக்கூடிய விஷயம். ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வரக்கூடிய விருந்தாளிக்கெல்லாம் கெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த விருந்துங்கிறதே அப்போல்லாம் எப்படின்னா, யாருக்கு முன்ன பின்ன அறிமுகமாகாதவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அது விருந்து, புதுமைன்னு அர்த்தம், புதியவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கு என்ன சொல்லிட்டோம், நம்ம சொந்தக்காரங்களே விருந்தினர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இல்லைன்னா உங்களுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சுன்னு வைங்களேன். ஔவையார் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பாடலில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கும். அந்த விருந்தாளுக்கு யார் உபசரிக்கிறானோ அவன் வீட்டு வாழை மரம், அவன் வீட்டில் இருக்கக்கூடிய வாழை மரம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். அடுத்தடுத்து குலைகள் அதில் வந்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் இல்லை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கிற அவன் வீட்டு வாழை மரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரே ஒரு குலையோட அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இதே விஷயம்தான் மணிக்கும். யாரை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங்கில் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மணி வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மணி வரவே வராது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மிடில் கிளாஸ் சொசைட்டியில் நமக்கு ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டிலே நம்மளை வளர்த்துறது. அது காலகாலமாக வளர்க்குறதுனால இது அப்படியே ஜென்ரேஷனாக என்ன ஆகுதுன்னா,
ஒரு ட்ரமாட்டிக் விஷயமா நர்வ் இம்பல்ஸ்லையும் கடத்தப்பட்டு அந்த ஆன்சைட்டி மூலமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்க ஓடணும் அந்த பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குறோம். இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ நம்ம பணத்தை என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ஒரு 90s அந்த மாதிரி பீரியடில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ பணத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இனிமேல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இது ஒரு நல்ல கேள்வின்னு நினைக்கிறேன். பணம் அப்படிங்கிற விஷயத்த அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெட்டீரியல், எல்லா விஷயத்துக்கும் அது தேவையான ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நீங்கள் அதை செலவு பண்ணுறப்ப கில்ட் இல்லாமல் செலவு பண்ணணும். ஃபஸ்ட்டு டிப்பே இதுதான். பணத்தால் ஈர்க்க முடியுமானா ஈர்க்க முடியும். இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, 400 ரூபா விலை சொல்கிறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த பொருளை 400 ரூபா கொடுத்து நான் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அந்த எண்ணம் தான் உங்கள் எண்ண அலைகளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டே வந்துடுறீங்கன்னு வைங்க, 400 ரூபா கொடுத்து, உங்கள் மைண்ட் என்ன போகும், இதை வாங்கியிருக்கலாமா வேணாமா. நிறைய பேர் வந்து செக் பண்ணுவாங்க, இது கரெக்டான விலைக்கு தான் வாங்கியிருக்கோமா அப்படின்னு. அப்படி பார்த்து செக் பண்ணி வாங்குறது ஒரு ரகம். வாங்கிட்டு யோசிப்பாங்க, ஐயோ 400 ரூபா போட்டு வாங்கிட்டோமே, இதை நம்ம வாங்காமல் இருந்திருக்கலாமோ, வேறு எதுக்காக செலவு பண்ணியிருக்கலாமோ, சேமிச்சு வச்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பாங்க. நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பெல்லாம் போயிட்டு ஐயோ ஒரு ஆளுக்கு 5000 ரூபா 6000 ரூபா செலவாயிடுச்சு அப்படின்லாம் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு இது போகாமே இருந்திருக்கலாமோ, ஒரு நாள் கூத்துக்கு இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா. அப்படி பார்க்குறப்ப கில்ட் இல்லாமல் பணத்தை செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காசு வரும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்ப பார்த்து செலவழிங்க, ஆனால் கில்ட் இல்லாமல் செலவு பண்ணுங்க. ஐயோ இவ்வளோ காசு போகுதே, இவ்வளோ காசு நான் இன்னைக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே, கண்டிப்பாக காசு வரும். நீங்கள் கில்ட்டே இல்லாமல் செலவு பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னு வைங்க, அங்கே வந்து ஒரு பெரிய கேக் வாங்கி வச்சுருக்கிறாங்க, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ டெக்கரேட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே வரக்கூடிய என்ன ஆயிடாது, உங்களுக்கு கன்வெர்ட் ஆகவே ஆகாது. பரவாயில்ல இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி நம்மளுடைய பர்த்டேல ஏதாவது ஒரு நாளில் இப்படி நம்ம செலவு பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து இந்த மணியோடைய அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். உங்களுக்கு இப்போ கையில் காசே இல்லை, உடனே என்ன பண்ணுங்க, காசு வரணும் அப்படின்னா உணவை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது. கையில் காசு இல்லை, ரொம்ப ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கையில் காசு இல்லை, காசு வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் இருந்ததுன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் வச்சுப்போம். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அதுவே இல்லை 200 ரூபாய் இருக்குது. 200 ரூபாய் இருக்கா, உங்களுக்கு பிடிச்சமான உணவு அது எதுவானாலும் இருக்கட்டும், அது பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் கிடைக்கக்கூடிய என்ன உணவானாலும் இருக்கட்டும், 200 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ 200 ரூபாய்க்கும் வாங்குங்க, வாங்கி உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றப்ப எப்படின்னா இன்னைக்கு எனக்கு இந்த உணவு கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டேங்கிங் அப்படிங்கிற விஷயத்தோட அந்த உணவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வேலை உணவுக்கான பணம் கண்டிப்பாக வந்துடும். இது ஒரு எனர்ஜி மாதிரியான ஒரு சைக்கிள் தான். நான் இன்னமும் சொல்லுவேன், உங்களுக்கு காசெல்லாம் வராமல் இருக்குது அப்படின்னா இருக்கிற விஷயத்தில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது, ஒரு நாள் வந்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லைன்னா ரூஃப் டாப் டைனிங்லேயோ என்னால் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்ற அளவுக்கு காசு இருக்குன்னா மாதத்தில் ஒரு நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூஃப் டாப் டைனிங் போங்க. போயிட்டு என்ன வேணுமோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சுட்டு மேலேருந்து அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே கீழே இருக்கக்கூடிய உலகத்தை பாருங்கள். இப்போ எல்லாமே எப்படி தெரியும் உங்களுக்கு, நீங்கள் மேலே உயர்வாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கிற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மனநிலையோட நீங்கள் உணவு எடுத்துக்கிறப்ப, உங்களுக்கு பிடிச்ச உணவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதை எடுத்துக்கிறப்ப அப்போ நன்றி உணர்வோடு இருக்கணும். எப்படின்னா எனக்கு இன்னைக்கு இந்த உணவு கிடைச்சதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து திருப்பி அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். இது எனர்ஜிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் தானே. பிரியாணி சாப்பிட்றோம், எனக்கு வந்து பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா எந்த ஹோட்டலில் ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஒரு பிரியாணி கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எப்படியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரைஸ் ஃபேக்டர் யோசிச்சுட்டு அங்கே வாங்காமே இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நாளாவது அந்த ப்ரைஸ் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய பிரியாணி எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து அதே கடைக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகுறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தான். சின்ன விஷயம் நம்ம லைஃப் அப்படியே என்டையராக சேஞ்ச் பண்ணும். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு 3 இயர்ஸ் பேக் என்னுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது இதே ஸ்கேசிட்டி மென்டாலிட்டியில் தான் இருந்தது. அது வரைக்கும் என்னை நோக்கி பணமே வரலன்னு வச்சுக்கோங்க. எப்போ நம்மளுடைய மனநிலை இந்த பணம் சம்பாதிக்க முடியும், நம்மளால் செலவு பண்ணாலும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அப்போ தான் பணம் நம்மை நோக்கி ஈர்க்கப்படும். ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸுக்கும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், உங்களுக்கு எவ்வளோ வரவு வந்தாலும் பரவாயில்ல,
அது 5000 ரூபா வருது, 6000 ரூபா வருது, 10,000 ரூபாய் வருது, எது வந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெண்டிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அனாதை இல்லங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அனாதைங்கிற டேர்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஆதரவற்றோர் இல்லங்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிராசரி லிஸ்ட்டு வரும். அந்த கிராசரி லிஸ்ட்டுக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் வருதுன்னு வைங்களேன். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே என்ன இருக்கலாம் அப்படின்னா ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்கலாம். அது முதியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்சது, நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும்லாம் இல்லை, உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய முதல் மாதம் இல்லை மாதத்தினுடைய முதல் செலவு அப்படிங்கிறது அடுத்தவர்களுக்காக இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மணி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா அதில் வந்து தண்ணீர் இறக்க தான் என்ன ஆகும், ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே விஷயம் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தான் நம்ம புரிதல். நல்லா பாருங்கள், எந்த ஒரு மரம் நல்ல ஊருக்கு பொதுவாக இருக்கோ அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான விஷயம்தான் அடுத்தவங்களுக்கும் செலவு செஞ்சு பாருங்க. அந்த செலவு கில்ட் இல்லாமல் செய்யணும். இப்போ யாராவது வந்து நம்மகிட்ட பஸ்ஸில் போகிறப்பயோ வைக்கிறப்பயோ காசு கேட்குறாங்க அப்படின்னா கை கால் நல்லா தானே இருக்குது, இல்லை உழைச்சி சம்பாரிச்சா என்ன அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்குங்கிற சமயத்தில் நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து பாருங்கள். அந்த 10 ரூபா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கே திருப்பி வரும். 10 ரூபாயா மட்டும் வராது, அது 100 ரூபாயா வரும். இயலாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகைங்கிறது உங்களுக்கு திருப்பி உங்ககிட்ட அது இரட்டிப்பாகி தான் வரும். இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பேங்க் மாதிரிங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லைக் அப்படி வச்சுக்கோங்க. திருப்பி வரப்போ எப்படி வருது, இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு வரும். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா பணத்தை எப்படி செலவு செய்யணுங்கிறது தெரிஞ்சிடும். இதை ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸாகவே கொடுக்க முடியும் நம்மளால. இது கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப சிம்பிள், எதுக்குமே யோசிக்க தேவையில்லை. எனக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது ஒருத்தவங்களுக்கு. இந்த கிளாத் பக்கம்லாம் நான் போகவே மாட்டேன், அங்கே விலை கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த பக்கம் கடைசியாக அவங்களால போக முடியாது. ஒரு சில ஷோரூம்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் மட்டும்தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான தன்மையெல்லாம் இருக்குன்னா அங்கே தான் போய் நீங்கள் துணி வாங்கணும். அங்கே வாங்குறப்ப அடுத்தடுத்து உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, அப்போ போயிட்டு ஐயோ இவ்வளோ காசை போய் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போட்டேனே, வீட்டில் சொல்லுவாங்க இந்த விஷயத்தெல்லாம். 4 துவைச்சா சாயம் போயிடும், இதுக்கே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேட்குறப்பெல்லாம் இல்லைம்மா, இது வீட்டில் வந்து புரிய வைக்கணும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம். ஏன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து அவங்க பார்த்துருக்கக்கூடிய தலைமுறைங்கிறது வேற, நம்மளுடைய தலைமுறை மாற்றம் அப்படிங்கிறது வேற. இப்போ ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போய் அம்மா அப்பாவை சாப்பிட கொடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னடா இவ்வளோ தண்ட செலவு பண்ணிட்டேன், இதுக்கு வீட்டில் எடுத்திருந்தா நல்லா சமைச்சிருக்கலாமே. எல்லா மிடில் கிளாஸ்லையும் சொல்கிற விஷயம்தான். ஒரு நாளாவது அவங்களுக்கு ஒரு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து அது அவங்க சாப்பிட்றப்ப என்ன விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களை நோக்கி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நான் திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா பிள்ளைகளை மனைவியை கூப்பிட்டு போய் ஒரு நல்ல ஃபைன் ரெஸ்டாரண்ட்டு போய் அங்கே போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிங்க, அங்கேயும் கில்ட் இருக்கக்கூடாது செலவு பண்ணுறதுல. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் அப்படி ஒரு மாதத்தில் ஒரு நாள் அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி பாருங்கள். திருப்பி உங்ககிட்ட அந்த பணம்ன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது பணம் சார்ந்த விஷயம் வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜோதிடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லுது. ஏன்னா இப்போ ராசி வாரியாக வந்து ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால நல்லா சம்பாதிக்க முடியும், ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ ஜோதிடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது சார் இதில்? இது ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ண வேண்டிய இடமே எது அப்படின்னா இந்த ஜோடியாக்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை எங்கேயும் டினோட் ஆகுது அப்படின்னா அவங்க ஸ்பெண்டிங் ஆஃப் மணியோடைய விஷயத்துலையும் டினோட் ஆகுது. அப்போ இந்த ரெண்டையும் வந்து கம்பைன்ட் ஆகுறப்ப ஒருத்தவங்க எப்படி அதை செலவு செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜோடியாக்ஸுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமாக நான் இதை தான் பார்க்குறேன். ஒருத்தவங்க அந்த பேட்டர்ன்லேயே தான் இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க இப்படி தான் செலவு செய்வாங்க, நம்மளால் அடித்து சொல்ல முடியும். இப்படி ஒவ்வொரு பேட்டர்ன் வருது இல்லையா, இந்த பேட்டர்ன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் அடுத்த கட்டம் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பயணம் போகணும், விமான பயணம் நான் இது வரைக்கும் போனதில்லை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கேற்ற காசை சேர்த்து வச்சுட்டு, சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் சேர்த்து வச்சுட்டு விமான பயணம் போயிட்டு வரணும். போயிட்டு வந்தாங்கன்னா அடுத்தடுத்து அமையும். அந்த சேமிப்பையும் நீங்கள் பழகிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பழகிருப்பீங்க. அந்த வான்வெளியில் போகிறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கையில் இன்பம் அப்படிங்கிற உணர்வு இருக்குல்ல, அந்த பயணம் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை இந்த யூனிவர்ஸ் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இவனுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கு போல யூனிவர்ஸ் கொடுக்குங்க.
நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அது கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த இன்பத்தை திருப்பி கொடுக்கும். இப்போ இந்த ஜோடியாக்ஸ் இதை தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு மேஷராசி. இந்த மேஷராசிக்கு பணம்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய சுதந்திரத்தினுடைய குறியீடு. அவங்களாம் எப்படின்னா எக்கனாமிக்கலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்கள பொறுத்தளவு மணி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதிகாரத்தினுடைய குறியீடு, ஒரு பவருடைய செக்டார் தான் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணி 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 அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி. இவங்களுக்கு 2ஆம் இடம்னு பார்த்தாலே நமக்கு வந்து ரிஷபம் வரும். ரிஷபம் காலபுருஷனுக்கே அதுதான் தனஸ்தானமும். அப்போ இவங்களுக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் உடனே செலவாயிரும். இவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே அந்த பணத்தை வந்து சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போட முடியாது. அப்படியே போட்டாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இவங்க கொஞ்சம் உணர்ச்சி வயப்படக்கூடிய ஆட்கள். மணியை எப்போ எமோஷ்னலாக நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக அது சொதப்போம். மணி மேலே இருக்கக்கூடிய அந்த எமோஷனை எமோஷனலெஸ் எமோஷனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மணி வந்து இவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்குறோம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இம்பல்சிவான முடிவு எடுக்கிறாங்க. மணி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப இம்பல்சிவாக குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன சேராது, பணம் சேராது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக செலவு பண்ணிடுறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள் அதிகமாகுமே, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ முன்னாடி 24 hours ரூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பொருள் உண்மையாலே வேணுமா, இதை 24 மணி நேரம் யோசிக்கணும். யதார்த்தமாக போகிறீங்கன்னு வைங்க, ஒரு மார்க்கெட் போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள் உண்மையாலே நமக்கு வேணுமா அப்படின்னு பார்க்கணும். கிரேக்கத்தில் ஒரு அறிஞர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய நாள் அந்த சந்தை இருக்கும்ல, வார சந்தைகள், அதிலெல்லாம் போய் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கிறப்ப ஒரு வியாபாரி கூப்பிட்டாராம், என்னங்க யார் டெய்லியும் வரீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, எதுவுமே வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னானே. அவர் சொன்னாரா, இத்தனை பொருட்களும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் டெய்லியும் மார்க்கெட் வரேன் அப்படின்னாராம். அது மாதிரி தான் 24 hours முடிவு பண்ணுறக்கு. ஏன்னா இம்பல்சிவாக மைண்ட் இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பொருள் உடனே வேணுங்கிற அக்ரெஷன் இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த பொருள் வேணும் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சினால வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் அலைகிறது யாரு? இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இஎம்ஐ, லோனு, இந்த மாதிரி நம்ம கடன்கிற விஷயங்களை ப்ராப்பர் டேர்மில் இப்போ நவீன முறைகளில் நிறைய மாடர்ன் டேர்ம்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் இல்லாமல் லைஃப்பில் ரன் பண்ணுறதுக்கு கொண்டு போங்க. இதில் இல்லைன்னா லோன் வாங்கினா அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த லோனை அடைச்சிட்டு அது போக ப்ராஃபிட் பார்க்குற அளவுக்கு அறிவு இருக்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்குறப்ப தான் மேஷராசி 24 hours ரூல் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இவங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் பண்ண முடியும். மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயமும் தானாக நடக்கும். ஓகே, அடுத்த வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி அவங்க பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்? ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பணம் இஸ் ஈக்குவல் டு பாதுகாப்பு அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள். இவங்கெல்லாம் எப்படின்னா எனக்கு பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரிஷபராசிக்கு உண்டு. எல்லாருக்குமே உண்டுனாலும் ரிஷபம் வந்து அது வந்து செக்யூரிட்டியாக கருதும். பணம் என் கையில் இருக்குன்னா ஏதோ நான் ஒரு பாதுகாப்பு கவசத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நம்புகிற ஆட்கள் வந்து ரிஷபராசிக்காரங்க. இவங்க நினச்சா அதிகமாக பணத்தை ஈர்க்கிறதுக்கான விஷயங்களும் உங்களால் முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஒரு வளையத்துக்குள்ளேயே தன்னை நிறுத்திக்கிற அப்படிங்கிற ஆட்கள். என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர மாட்டாங்க. வெளியே வராதனால இவங்க பணத்தை எப்படி பார்க்குறாங்க, சேமிப்பினுடைய ஒரு வடிவமாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப இவங்க வந்து நிலம் வாங்க முடியும், நகை வாங்க முடியும். ஆனால் அந்த மணி வந்து மல்டிபிள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ ஒரு விஷயம் மணி அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி அது மறுபடியும் நம்மளை நோக்கி வர மாதிரி ஏதாவது ஒரு செக்டாரில் பண்ணணும்ல. இவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறதுல ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க இருக்கிற வரைக்கும் போதும், நான் சேர்த்து வைக்கிறேன், நல்ல மாடாக உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அதில் கொஞ்சம் செலவு பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன், இப்படியே இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் என்ன தான் பண்ண முடியும், ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அங்கே என்ன இருக்காது அப்படின்னா மணி அட்ராக்ஷனுங்கிற விஷயமும் இருக்கல, மணி அடுத்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் நடக்காமல் போகுது. இதுதான் இவங்களுடைய சைக்காலஜிக்கல் பேரியர் அப்படின்னே சொல்லலாம். மணியை இழுக்கிறதுக்கு இவங்களுக்கு சைக்காலஜிக்கல் பேரியர்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் மட்டும்தான். மற்றபடி இவங்க நினச்சாங்கன்னா பணம் காசு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நல்லாவே இது பண்ண முடியும். நிலம் வாங்கி நல்லா இன்வெஸ்ட் பண்ணுற ரிஷபராசி கிளைண்ட்ஸை நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய ஆட்களையும் பார்த்துருக்கேன். இவங்களுக்குலாம் தங்கத்து மேலே பெரிய மோகம் இருக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு. அதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க தங்கம் வாங்குறதே அசட்டாக தான் வாங்குவாங்க. நிறைய கோல்டு பார் வாங்குறது, சில்வர் பார்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கையில் காசே இல்லை சார்,
நாங்களாம் எப்படி வாங்குறது? வாங்குவீங்க அப்படின்னு நம்புங்க, வாங்குவீங்க. என்ன மாதிரியான டிப்ஸ் நீங்க சொல்வீங்க அவங்களுக்கு? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரது தான். அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஐயோ பணம் தீர்ந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பயத்தோடையே நீங்கள் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, திருப்பி உங்களை நோக்கி வரவே வராது. அப்போ 2 விஷயம்தான். ஒன்று, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து நிறைய செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. தெளிவாக அந்த செக்டார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். நிறைய பேர் குருட்டு தைரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியான ஆட்கள் இவங்க கிடையாது. இவங்க என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணவே தயங்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பரான கைடன்ஸோட பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ரிஷபராசிக்கான அந்த பயத்தை போக்கணும். ஸ்பெண்டிங் ஆஃப் மணி அப்போ உங்களுக்கு இவங்களே அறியாமல் ஒரு ஆன்சைட்டி வரும். ஐயோ பணம் கரையுதே அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ரிஷபராசிக்கு மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பயம் உணர்வு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட இந்த ராசிக்கு மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா எல்லா ராசிக்குமே அது இருக்கும். ஒரு உணர்வு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ராசிக்குமே ஒரு தன்மை இருக்குது, ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மணி அட்ராக்ட் ஆகணும்னா இதை மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணலாம். மிதுனம் பொறுத்த அளவுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, பணம் இஸ் ஈக்குவல் டு டேட்டா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு டேட்டானால தான் நிறைய மணி வருது அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு பணம் அப்படின்னு பார்த்தாலே அது தகவல் சேகரம் அப்படிங்கிற விஷயம் தான் தோணும். இப்போ இவங்களுக்கே ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2ஆம் இடம் கடகமாக வரும். அப்போ என்ன அந்த ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் பற்றி என்ன யோசிப்பாங்கன்னா, ஃபேமிலிக்காக ஃபினான்ஸ் அதிகமாக சேர்க்கணுங்கிற ஒரு ஓட்டத்திலேயே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. எல்லாருமே அப்படி தான் ஓடுவாங்க. இவங்க கூடுதலாக இது பண்ணுறது வந்து இவங்க தான். நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஓவர் திங்க் பண்ணுவாங்க. இந்த பணம்ல இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த பணம் இப்போயே நெட்வொர்க் 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரியான ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். பயம் நிறையவே இருக்குது மிதுனத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு அந்த டேட்டா சொன்னோம் இல்லையா, இவங்க மல்டிபிள் விஷயங்களில் கால் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மல்டி டாஸ்கர்ஸும் கூட. அப்படி பார்க்குறப்ப வந்து எல்லா செக்டார்ஸ்லையும் மணி வந்து அங்கங்கே போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. ஏன்னா முறையாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க பார்த்து பண்ணியே ஆகணும். ஏன்னா மல்டிபிள் விஷயங்களில் ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் சதறதும் இவங்களுக்கு தான் ஆகுது. இந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்னில் சிக்கிறனால தான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதில் இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா, மிதுன ராசி நினச்சா அதிகமாக சேமிக்கவும் முடியும், அதிகமாக செலவு பண்ண முடியும். இப்போ ஒரு மாதம் வந்து பயங்கரமாக சேமிச்சிருப்பாங்க, அடுத்த மாதம் பார்த்தா அந்த சேமிப்பையும் சேர்த்து செலவு பண்ணுறது. இந்த பேட்டர்ன் அதிகமாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு. இப்போ இதில் இருந்தெல்லாம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மணி அட்ராக்ஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மணி அட்ராக்ட் ஆகும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மல்டிபிள் விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஒரு கவனம் இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் அட் ஒன் டைம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு ஃபோக்கஸ் எடுத்து அதில் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். இந்த பட்ஜெட் ட்ராக்கர் மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கணும். எதுக்கு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுக்கு கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ சேமிச்சிருக்கோம், போன மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், அந்த மாதிரியான விஷயம். பொதுவாகவே இவங்களுக்கு வந்து புதன் இல்லையா, புதன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் நோட் வச்சுக்கிறது நல்லது. மிதுன ராசி வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் செலவாகுதுன்னு கைப்பட எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எழுத இவங்களுக்கு பணம் வரும். அந்த அமௌண்ட் எழுதுறாங்கல்ல, எழுத மிதுனத்துக்கு வந்து பணம் வரும். இது பெரிய சீக்ரெட் மிதுன ராசிக்கு. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வந்து என்ன வரவு அப்படின்னு போட்டு என்ன எழுதுறீங்களோ அப்படி எழுத ஆரம்பித்தாலே உங்களுக்கு அடுத்தடுத்து பணம் வர ஆரம்பிக்கும். செலவு எழுதி முடிச்சுட்டு வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அந்த பட்ஜெட் அப்படிங்கிற விஷயம். வீட்டுக்கு பட்ஜெட் போடுறதே நம்மளாம் இப்போ மறந்துடுறோம் இல்லையா, அப்படி போடுறப்பே வந்து இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அபரிவிதமாக போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டியும் இல்லாமல் அதே நேரத்தில் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவும் போட்டு உந்தி தள்ளாமல் ப்ராப்பராக ரெகுலராக நடந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ராசிக்குமே ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கும். கடகராசிக்கு வேற ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க இந்த மணி அட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்? கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பணம் அப்படிங்கிறது அமைதி. மணி இஸ் ஈக்குவல் டு பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்கள்ட்ட பணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக இயங்குவாங்க. பணம் இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம்லாம் வரும். ஆனால் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பாதுகாப்பையும் உறுதித்தன்மையும் குடும்பம் அடுத்து ரன் ஆகிறதுக்கான ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கறது பணம் அப்படிங்கிறத ஆழமாக நம்புறது வந்து கடகம். இவங்ககிட்ட எப்பயுமே பர்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் குறைய ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி வர ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு பேட்டர்ன் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னல் ஸ்பெண்டிங். இந்த வார்த்தையை அப்படியே கோடு போட்டு எழுதி வச்சுக்கணும். எப்பெல்லாம் மைண்ட் லோவாக இருக்கோ அப்போல்லாம் ஷாப்பிங் பண்ணுறது.
எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படிங்கிற இடம் வரப்போ அங்கே போய் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறது. ஆன்லைனில் ரொம்ப எமோஷ்னலாக மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறப்ப அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஷாப்பிங்கை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறது. அப்போ என்ன ஆர்டர் பண்ணுறோங்கிறதே எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் பண்ணிவிட்டு மொத்த பொருளையும் வாங்கி குமிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க. இப்போ இந்த கடகம், இந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் லாஸ்ட் ஜென்ரேஷனை விட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்பவுமே பொருந்தது. அப்போ இந்த பேட்டர்னை மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எமோஷ்னலாக இருக்கிற நேரத்தில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பக்கம் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் பணம்ங்கிறது உங்களுடைய அமைதியை தீர்மானிக்குதுன்னு உங்கள் ஆழமாக நம்புகிறாங்கல்ல, அந்த பேட்டர்ன்ல இருந்தே வெளியே வரணும். பணம்ங்கிறது ஒரு பாதுகாப்புக்கான கருவி, அந்த ரேஞ்சுக்குலாம் இது பண்ணாதீங்க. பணம் வந்து ஒரு வைட்டலான விஷயம் இருக்கணும், அவ்வளோதானே தவிர உங்களுடைய அமைதி இந்த பணத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுதுன்னு நம்பக்கூடிய விஷயத்துல இருந்து வெளியே வந்தாங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் நான் டிப்ஸாகவும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், எமோஷ்னலாக இருக்கிறப்ப இந்த சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப யாருக்கும் எந்த வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இந்த விஷயம்னா, ரொம்ப துன்பத்தில் இருக்கிறப்ப எந்த ஒரு முடிவும் போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோபத்தில் வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா, ரொம்ப சோகமா இருக்கீங்க, மூட் ஸ்விங்ஸாக இருக்குன்னா தயவு செஞ்சு ஷாப்பிங் போகாதீங்க. முடிஞ்சா கடகராசிக்காரங்க உங்களோட ஃபோனில் இந்த ஷாப்பிங்குரிய ஆப்ஸ் இருக்குல்ல, நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம், எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. தேவை அப்படின்னா பணத்தை கையில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போயிட்டு நல்லபடியாக வாங்குங்க. தயவு செஞ்சு இந்த எக்ஸ்போ அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ரீல்ஸை எங்கே திறந்தாலும் எக்ஸ்போ சண்டை வேற இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்போ பக்கம்லாம் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் போனீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்காக போனீங்கன்னா வெளியே வரப்ப அதிகமாக பொருள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதில் அதிகமாக சிக்கிறது வந்து இந்த கடகராசிக்காரங்க தான். அதனால் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த அறிஞருடைய கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அதை அவங்கெல்லாம் வந்து இந்த பதிவு பார்க்குறாங்க அப்படின்னா இனிமே வந்து அந்த தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அடுத்ததான் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்? சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு மணி அப்படிங்கிற விஷயம் வந்து கௌரவத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய கௌரவத்தை வெளிக்காட்டுறதுக்காகவும் கொஞ்சம் லக்ஸூரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஆட்கள் யார் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரவுக்கு மீறியும் சில சமயம் நடக்குது. அப்போ வரவுங்கிறதே இல்லைன்றத புலம்பக்கூடிய ஆட்களும் கூட ஒரு சில நேரங்களில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எங்க வரவே இல்லைங்க, எப்படி செலவு பண்ணீங்க, கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும், இந்த மென்டாலிட்டியில் சிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி பயங்கரமாக சிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க வந்து மணி அப்படிங்கிற விஷயத்த ஸ்டேட்டஸாக பார்க்குறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்டஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவுமே ஆபத்தானது. மற்றவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிறதுக்காக நாம் செலவு பண்ணுறது. இப்போ ஒரு 10 பேர் வந்து நேராக வந்து டீ கடைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு தான் இருந்தாலும் நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஸ்கேனரை நோக்கி தன்னோட ஸ்கேனர் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ 10 பேர் முன்னாடி நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்குது. இது வந்து அவங்களுக்கு மேலே நம்ம குறை சொல்லலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேட்டர்ன் அப்படி இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்னு பார்க்குறோம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த உதவி அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா யோசிச்சு பார்க்காம செலவு பண்ணுறது. எதுனாலுமே ஒரு அளவு அப்படிங்கிறது வேணும். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் யாருடைய வீடாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இப்போ அந்த கன்னி வீடுன்றப்பே புதனோட எது வருதா, அப்போ இவங்க என்ன பண்ணணும், என்ன செலவு பண்ணுறோம், என்ன வரவு பண்ணுறோம் அப்படிங்கிறது கணக்காக இருக்கிறது நல்லது. ஏன்னா எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது புதனுக்கு ரிலேட்டட் ஆகும் அப்படிங்கிறனால நுணுக்கமாக பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயம். இந்த ஸ்டேட்டஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற விஷயத்த சிம்மராசிக்காரங்க அவாய்ட் பண்ணுறது நான் கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் டிப்ஸ் அப்படின்னு கூட இவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வரவு செலவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதிகமாக செலவு அந்த வள்ளுவர் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப அழகாக வள்ளுவர் அந்த குறளில் சொல்லியிருப்பாரு, ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ எவ்வளோ சம்பாரிச்சாலும் பரவாயில்லப்பா, ரொம்ப சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாரு. நீ எவ்வளோ சம்பாரிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் பார்த்து செலவு பண்ணு, வருமானத்துக்கு மீறி செலவு போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த குறளுடைய அர்த்தமே. இது ரொம்ப அழகாக சொல்லணுங்கிறது சிம்மத்துக்கு தான். ஏன்னா இந்த நேரங்களில், இந்த அட்டம சனி நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செலவு வந்துக்கிட்டே இருக்குது சிம்மத்துக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உடலியல் சார்ந்த விஷயங்களுக்கு, உடல் நலத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா பர்சனல் பிராண்டிங்கிற விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு செலவு பண்ணுறதுலாம் நான் குறையே சொல்ல மாட்டேன். உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஒரு ஜிம் ஃபிட்னஸ் போகணும், அதுக்காக நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன், இல்லை நியூட்ரிஷனான ஃபுட்டு சாப்பிட்ணும், அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்
அதுக்கப்புறம் வந்து என்ன நான் அழகாக பராமரிக்கணும் அதுக்கான சில காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறேன், தப்பே கிடையாது. இந்த பர்சனல் பிராண்டிங்க்கு நீங்கள் வாங்குறது தப்பே சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா சிம்மம் அதுவும் பண்ணும். ஆனால் இந்த எமோஷனல் ஸ்பெண்டிங்னு எப்படி கடகத்து சொன்னோமோ இவங்க வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்கல்ல, இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான ஒரு விஷயம் கொடுக்கும். இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ கூட இருக்கவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுக்கும் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற போது என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்க கூட இருக்கவங்களுக்கு இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள பார்ட்னர்ஷிப்பில் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்பவுமே கவனமாக இருங்க. ஒரு முடிவு அப்படிங்கிறப்ப அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணணும். பார்ட்னர் யாரோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் வந்து சிம்ம ராசி. அவருக்கு வந்து இந்த கௌரவம் அப்படிங்கிற விஷயமும் பிடிக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற குணமும் உண்டு. அப்போ உதவி பண்ணணுங்கிற குணம் இருக்கிறப்ப அவர் நல்ல பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறப்ப இந்த சேரிட்டியாக வந்து மற்றவங்க வந்து கேட்பாங்க இல்லையா, அவர் இன்னொருத்தரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாரு. அப்படியான விஷயத்தில் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா. இவர் சில சமயம் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா பண்ணிட்டு ஒரு 1 லட்ச ரூபாய் தூக்கி கையில் கொடுத்துட்றது. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கணக்கு கேட்குறப்ப தன்னுடைய காசு வந்திருக்க லாபத்துல இருந்து இங்கே கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயம் நல்லது தான். இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ்ங்கிறப்ப மற்ற ரொட்டேஷன் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாதீங்கிறத நான் சொல்கிறேன். கொடுத்துட்டு தன்னோட லாபத்துல இருந்து 10 ரூபாயா கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்போ உங்கள் கையில் காசு இருக்காது. இதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயங்களை கொடுக்கும். அப்போ இதில் மட்டும் சிம்ம ராசிக்கு கவனமாக இருந்துக்கணும். ஓகே, ஸோ அடுத்தா வந்து கன்னி ராசி. இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இயற்கையாகவே இருக்குது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் மணி வந்து அட்ராக்ட் பண்ணலாம்? கன்னி ராசிக்காரங்க எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாக செலவு பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் பர்ஃபெக்ஷன். அவங்களுடைய பர்ஃபெக்ஷனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியாக தான் இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்பாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, டூ மச் ஆஃப் பர்ஃபெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வைலன்ஸ். அதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இடையில ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட அப்படி தான் வந்துச்சு. லைக் வந்து இந்த ஒருத்தவங்க வந்து காஜல் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுக்காக எடுத்து அழிச்சு போடுறப்போ கண்ணே செவந்துடும். அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு தோணுன ஒரே ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தான். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனான ஆட்கள். அந்த பர்ஃபெக்ஷன் அவங்களுக்கு பழகக்கூடிய விஷயமா வந்துடுது. இந்த மணி விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, பார்த்து செலவு பண்ணக்கூடிய விஷயம். இவங்க வந்து சேமிக்கிறது அப்படிலாம் விஷயங்கள் நல்லாவே இருக்கும். ஆனால் என்னென்னா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது இவங்கள்ட்ட. ரொம்ப பர்ஃபெக்டாக செலவு பண்ணணும் முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் எமர்ஜென்சி அப்படிங்கிற விஷயம் வரப்ப இவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம சேமிச்சு வச்ச காசு எடுத்து செலவு பண்ண வேண்டியது இருக்கே அப்படிங்கிறதுல டிப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆகுது. இப்போ பணம் விஷயத்தில் டூ மச் ஆஃப் பர்ஃபெக்ஷன் இருக்க முடியாது. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை வருங்கிறது தெரியாது. இவங்க சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்க, தேவைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே தான் மாட்டிக்கிறது. அதுவே உங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக கிரியேட் ஆகும். ஒரு தேவைக்கு பணம் இருக்கு, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, என்னோட தேவைக்கு பயன்படுத்த முடியலன்னா அது இருந்து என்ன புண்ணியம்? அந்த மாதிரியான விஷயத்த வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கான டிப்ஸ் என்னன்னு கேட்டால், ரொம்ப பர்ஃபெக்ஷன் மணி விஷயத்தில் வேணாம். நீங்கள் வாழ்க்கையில் மற்ற விஷயத்தில் சொன்னாலும் மாற்றிக்க மாட்டீங்க. மணி விஷயத்தில் மட்டும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் வேணாம். ஏன்னா ஒரு ஸ்பெண்டிங் ஆஃப் மணி அப்படிங்கிறத உங்களோட ஹாப்பினஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். சின்ன சின்ன ஆசைகளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லைங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட சேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சமாவது பண்ணலாம். சேமிச்சு வைக்கணுங்கிறது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த விஷயங்கள்லேருந்து அதுலேருந்து மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த பயம் இருக்குல்ல, ஆன்சைட்டியோட செலவு பண்ணுறாங்கல்ல, அது இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனிதனுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம். அதுவே வந்து ஒரு ராசிக்குமே வந்து மாறுபடுது அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இன்னும் மணி அட்ராக்ட் பண்ணணும்னா? துலாம் பொறுத்தளவுக்கு இந்த மணி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, மணி இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். அங்கே வாழ்க்கையை ரொம்ப பேலன்ஸாக சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரே கருவி பணம் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பக்கூடியவங்க வந்து துலாம் ராசிக்காரங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பை அழகாக மாற்றுறதும் பணம் அப்படிங்கிற உணர்வு வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது சுக்கிரனுடைய வீடு இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த அழகு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என் லைஃப்பை அழகானதாக மாற்றணும். அது லைஃபுங்கிறது சின்ன சின்ன பொருளாக இருக்கலாம். எல்லாருக்குமே ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீட்டை அழகுபடுத்தி பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சொந்த வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் அழகுபடுத்திட்டே இருப்பாங்க, ஏதாவது வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமுக்கு உண்டு. இவங்களை பொறுத்தளவுக்கு பேலன்ஸாக லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு மணி அவசியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். இதில் இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னா, மற்றவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அதிகமாக செலவு பண்ணுற ஆட்களும் இவங்களும் கூட.
எப்படி நம்ம சிம்மத்துக்கு சொன்னோம்ல ஸ்டேட்டஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு, இவங்க ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அவங்களுடைய எமோஷன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு வந்து நான் நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து துலாம் ராசிக்காரங்க. உடனே கமெண்ட்ல வருவாங்க, எனக்கே கூட இருக்கிறவங்க தான் செலவு பண்ணுற மாதிரியான நிலைமையில இருக்கிறேன், நான் எப்படி செலவு பண்ணுறது. இந்த மாதிரியான எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அதிகமாக செலவு பண்ணுறதுங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் துலாம் ராசியிலையுமே கூட ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய ஆட்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா அங்கே வந்து சனியினுடைய உச்சமாகக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்து பார்த்து செலவக்கூடிய துலாமும் இருக்காங்க. ஆனால் எங்கேயாவது போய் மொத்தமாக விட்டுருவாங்க. செலவு பண்ணிகிட்டே இருக்கிற ஆட்கள் எங்கேயாவது போய் ஒரு ஆசையில் திடுதுப்புன்னு போய் மொத்தமாக விடக்கூடியதையும் பார்க்குறோம். அப்போ சமநிலை அப்படிங்கிற விஷயம், அந்த பேலன்ஸ்க்கான எலமெண்ட்டாக மணி பார்க்குற நீங்கள் அந்த மற்றவங்களுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது, மற்றவங்க தன்னை வந்து நல்ல விதமாக யோசிக்கணுங்கிறனால ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது மாதிரி இவங்க பழக வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சேயிங் நோ. யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இருந்தது அப்படின்னா அப்படியே தூக்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வேணாம். அந்த நெகோசியேஷன் அப்படிங்கிற ஸ்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. பேரம் பேசுறதுங்கிறது உங்களுக்கு வராத ஒரு விஷயம். அப்படி அந்த விஷயங்களை மட்டும் பழகிக்கிட்டாங்க அப்படின்னா மணி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல அடுத்தடுத்து உங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஒரு ராசிக்குமே ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படிங்கும் பொழுது மணி சார்ந்த விஷயங்கள்லையுமே ஒரு தன்மையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் சீக்கிரமா மணி அட்ராக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ விருச்சிக ராசிக்காரங்க இயல்பாகவே மணி அட்ராக்ஷன் வந்து அவங்க ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணா இன்னுமே மணியை வந்து அட்ராக்ட் பண்ணலாம்? விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மணி இஸ் ஈக்குவல் டு பவர் அண்ட் கண்ட்ரோல். யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா என் கையில் காசு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணுங்கிறத எதிர்பார்க்கறது விருச்சிக ராசி. காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? அந்த எண்ணத்தினாலேயே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்போ என்ன பண்ணுவாங்க? ரகசியமாக சேமிப்பாங்க. இந்த ராசிகள் வந்து விருச்சிகம் மட்டும் ரகசியமாக சேமிக்கக்கூடிய ஆட்கள். உடனே விருச்சிகம் வருவாங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு. இந்த விருச்சிகத்துக்கு பலன் சொல்கிறப்ப மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா சந்திரன் நீசமாகக்கூடிய ஒரு ராசி வந்து விருச்சிக ராசி. ஒரு சில நேரம் நம்ம சொல்கிறது ஆமாம் சார் அப்படியே இருக்குது அப்படின்னு எதிர்ப்பாங்க, ஒரு சில சமயம் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சாதிக்கிறதும். ஏன்னா விருச்சிகத்துக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற சந்திரன் நீசமாகறதுனால இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் அடிவாங்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களுடைய எமோஷனலை வந்து மியூட் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகசியமாக சேமிக்கிறாங்க இல்லையா, இதை வந்து கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மொத்தமாக உளறிடுவாங்க, என் கையில் இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ நாள் ரகசியம் காத்ததுக்கான விஷயமே இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ரகசியமாக சேமிக்கிறது நல்லது தான், ஏன்னா அப்படி தான் உங்களால் சேமிக்க முடியும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். ஆனால் அதுலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூ வரும். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு மணிங்கிறது பவர் அண்ட் கண்ட்ரோல் இல்லையா? அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் விருச்சிக ராசியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேலே எப்பயுமே ஒரு சந்தேக கண்ணோடய இருப்பாங்க. இவன் கரெக்டாக தான் நடந்துக்கிறானா, இந்த காசை சரியாக கொடுக்குறானா, இவ்வளோதான் இதில் லாபம் வந்திருக்குமா, இவன் டிரான்ஸ்பரன்சியோட நம்மகிட்ட இருக்கிறானா இல்லையா, இந்த சந்தேகத்தோட தான் அந்த பார்ட்னரை அணுகிக்கிட்டே இருப்பாங்க மணி விஷயத்தில். அப்போ இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன தேவை? ஏதாவது இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அதிகம். அதுக்கப்புறம் வந்து மணி அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லைன்னா மற்ற ஆட்கள் நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அதை எப்படியாவது வச்சுட்டே இருக்கணுங்கிற ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே போகிறாங்க. காசு இருக்கணும் 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 அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு விதத்தில் எப்படி கொண்டு போகலான்னா மணி இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மணி அட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பணம் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க தேடி ஓடிக்கிட்டே இல்லாமல் பணம் என்னை நோக்கி வருதுங்கிற சிந்தனையில் இருந்துட்டாங்கன்னா ரொம்ப அழகாக விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக பணம் அப்படிங்கிற விஷயத்த சேமிக்கலாம். பணத்தை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோமோ அது பல மடங்கு திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மணி அட்ராக்ஷனுக்கு அவங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா இன்னுமே வந்து ஹையர் லெவலுக்கு போகலாம்? தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இவங்களுக்கு அந்த மணி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப அதிகமாக நம்புறவங்க வந்து இந்த தனுசு ராசி. அப்போ என்ன பண்ணுவாங்க? நிறைய விஷயத்தை அனுபவித்து தெரிஞ்சுக்கணும், அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற டேர்முக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போய் ஒரு டீ குடிக்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீ தெருமுனையிலே கிடைக்குமே அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. நிறைய விஷயங்களை ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். அந்த ட்ராவலுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். ஒரு விதமான அந்த ட்ராவலர், பயணி, எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து பொருந்தும் அப்படின்னே பார்க்கலாம்.
அப்போ என்ன பண்ணணும்? மணி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வரப்போ நல்லாவே அட்ராக்ட் ஆகும் உங்களுக்கு. அது குருவோட இது இல்லையா? அப்போ பயங்கரமாக இருக்கும். இதில் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு வீட்டுக்காரங்க. இந்த குரு சார்ந்திருக்கக்கூடிய ராசியான இந்த தனுசும் சரி மீனமும் சரி லக் அப்படிங்கிற ஃபேக்டரை அதிகமாக நம்பும். அப்போ என்ன பண்ணும்? இந்த காசை எங்கே கொண்டு போய் விடும் அடுத்து அப்படின்னா இந்த லக் சார்ந்த ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அதில் போய் அதிகமாக வருது. லாட்ரி மாதிரியான விஷயங்களை இங்கே இல்லைனாலும் கேரளாவில் இருக்குது அப்படின்னா அங்கே வாங்குறது, வெளிநாட்டு லாட்ரிகளில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ராகுடைய தாக்கத்தினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக இந்த 1 2 ஆகுறது 2 4 ஆகுறதுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் வந்து என்கிட்ட காசே இல்லைன்னு புலம்பக்கூடிய ஆட்கள். ஒரு பக்கம் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது சரியான விஷயம். அனுபவிச்சு வாழுங்க, கண்டிப்பாக மணி அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த லக் ஃபேக்டருக்கு பின்னாடி போய் அதில் மணி அப்படிங்கிற விஷயத்த விடுறீங்க இல்லையா, அதை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த ஓவர் ஆப்டிமிசம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா தனுசுக்கு இயல்பாகவே வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பணம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு குரு வந்து நம்ம ரொம்ப ஒரு தனஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் சரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரு நல்லா இருக்கணும்னு யோசிப்போம் இல்லையா, அந்த குருவோட ராசியாக வர்றதுனால இது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். ஒரு ராசிக்குமே ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ மகர ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் வந்து இப்போ பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம்? மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பொறுப்பினுடைய அடையாளம். நான் பொறுப்பாக இருந்தேன், சம்பாரித்தேன், சேமித்து வச்சேன், இந்த சைக்கிள்குள்ளேயே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பான ஆட்கள். இந்த காசு விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப துல்லியமாக செலவு பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து செலவு பண்ணுறதுன்னு இருக்கும். இது மற்றவங்களுடைய பார்வைக்கு எப்படி தெரியும், சரியான கஞ்சம் சார் இந்த மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்க இருக்க குடும்பத்தை கேளுங்க, பயங்கர கஞ்சமாக இருக்கிறாரு அப்படின்னு. இந்த கமல்ஹாசன் வந்து பாபநாசம் படத்தில் இருப்பார் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து யாருக்கு அப்படின்னா மகரத்துக்கு சொல்லலாம். ஆனால் ஒரு சில சமயத்தில் இந்த மகர ராசி வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸ். 10ஆம் இடம் இல்லையா, அப்படிங்கிறப்ப காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கூட பயங்கரமாக உழைப்பாங்க. உழைப்பு மட்டும்தான் நமக்கு வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் நமக்கு காசை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பயங்கரமாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சேமிக்கவும் செய்கிறாங்க, திட்டமிட்டு செலவு பண்ணவும் செய்கிறாங்க, பொறுப்பான ஆட்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உங்க புரிஞ்சுக்கணும். ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பணம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஹார்ட் ஒர்க் மூலமாக நீங்கள் சம்பாரிச்சதை கொஞ்சமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஹாப்பினஸை இன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்க சிக்கனமாக இருக்கிறது தப்பு கிடையாது, கஞ்சத்தனமாக இருக்கிறது தப்பு. இந்த சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் இடையில ஒரு சின்ன மெல்லிய கோடு தான். அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ரொம்ப இயல்பாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் ஒர்க்கருக்கு எப்பயுமே இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையே துன்பத்தில் தான் இருக்குது, பிறந்ததுலேருந்தே துன்பத்தில் தான் இருக்கேன். நல்லா பாருங்க, மகர ராசிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத வாழ்க்கை அமையவே அமையாது. சின்ன வயசுலேயே மகரம் பொறுப்பு எடுத்துக்கும். வீட்டோட பொறுப்புகளை எடுத்துக்கிறது, வீட்டோட கஷ்ட நஷ்டங்களை பார்த்துக்கிறது எல்லாமே மகரம் பண்ணும். அப்போ அந்த தோல் மேலே இருக்கக்கூடிய பொறுப்புகளை மணியோட தான் ரிலேட் பண்ணுவாங்க இவங்க. அப்போ நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், மகரத்துக்கு காசு வரணும் அப்படின்னா எவ்வளோ வருதோ அதுலேருந்து கொஞ்சத்தை உங்களுக்காகவும் உங்களுடைய ஹாப்பினஸ்க்காகவும் செலவு பண்ணுங்க, கண்டிப்பாக மகரத்துக்கு காசு வரும். கடைசி வரை என்ன சொல்லுவீங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்கல சார், நான் கொடுத்த மாதிரி யாரும் எனக்கு அன்பும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல அப்படின்பீங்கல்ல. உங்களை நீங்கள் நேசிக்கணும். அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற விஷயம் மகரத்துக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தாறுமாறாக வரும் மகரத்துக்கு. இந்த மகரம் பண்ணாத ஒரு விஷயம் செல்ஃப் லவ், செல்ஃப் கேருங்கிறது இருக்காது. கொஞ்சம் உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்கள், உங்களுடைய உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய மனநலமாக இருக்கட்டும் உடல் நலமாக இருக்கட்டும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பணம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கில்ட் இல்லாமல் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக. ஸோ ஒரு ராசிக்குமே நீங்கள் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போது கும்ப ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா மணி அட்ராக்ஷன் வந்து ஈஸியாக அவங்க லைஃப்பில் வந்து நடக்கும். கும்ப ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மணி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா புதுமைக்கான கருவி அப்படிங்கிறத இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு மணியோட அட்ராக்ஷன் எல்லாமே. இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணணும், அதுக்கு பணம் தேவை அப்படின்னு யோசிக்கிறவங்க. பணம் வந்து இவங்களுக்கு எதுக்காகனா இனோவேஷனுக்காக. ஏன்னா இதில் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுரேனஸ் அப்படிங்கிற பிளானட் தான் கும்பராசிக்குரிய அதிபதியாகவே வருது. நம்ம எப்படி சனியை வந்து சொல்கிறோம் இல்லையா, அங்கே வரப்போ வந்து யுரேனஸ் வந்துடுது.
அப்போ புதுமைக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ஏதாவது புது ஐடியாஸ் வருது அப்படின்னா அதில் உடனே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியோட வேலை இருக்கும். ஒரு சில கும்பராசி என்ன சொல்லுவாங்க, அதுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு புது ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாமா அப்படின்னு தெரியல, ஏதாவது ஒரு விஷயம் உடனே லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரியான ஸ்கேம்ல போய் மாட்டுறதும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். இடையில இந்த ஈமு கோழி பற்றிலாம் ஒரு ஸ்கேம் வந்ததுல, அதில் அதிகமாக மாட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியாக இருக்கும். நீங்கள் எடுத்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டா உடனே அட்ராக்ட் ஆகிருக்கும். இந்த எதை மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் உடனே பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதில் ஃபுல்லாக உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க. அப்போ அதில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து சமூக அடையாளம் கிடையாது. அதை வந்து நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். பணம்ங்கிறது உங்களுடைய நலனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்குரிய டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படிங்கிறதுனால உடனே வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மற்றவங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஸோ கடைசியாக வந்து மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து இந்த மணி அட்ராக்ஷன் வந்து இயல்பாகவே எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னுமே வந்து ஷைன் ஆகும்? மீனராசியை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா பணம்ங்கிறது லைஃபோட ஒரு பார்ட்டு தான் சார், அது வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்கிறது அதிகமாக சொல்கிறது மீனராசி. இந்த மீனராசிக்கு சில நேரங்களில் வந்து அந்த அபண்டன்ஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். என்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் பணம், நான் செலவு பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. இல்லைன்னா பணம் தானாக வரும் தானாக போகும், இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்த மென்டாலிட்டியில் அதிகமாக பணம் வரவும் செய்யும் மீனராசிக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களும் அறியாமல் நிறைய விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லைக் வந்து அது தவறான வழிகளில் இல்லை, ஆன்மீக சார்ந்த விஷயமா இருக்கலாம், ஹீலிங் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுற விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க எளிதாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி இவங்களுக்கே திருப்பி வந்து வரதான் செய்யுது. ஒரு ட்ராவல் போகணுன்னா கூட இவங்க போகிறதுக்கு யோசிப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ட்ராவல் போகிறதுக்கு யோசித்தாலும் ஒரு கட்டத்தில் போனால் என்ன அப்படின்ட்டு புனித ஸ்தலங்கள் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் அதிகமாக அட்ராக்ட் ஆகி போகிறது வந்து மீனராசி. அப்படி இல்லையா ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டராக இருக்காங்கன்னா இந்த பீச்சு மவுண்டெயின்ஸு இந்த மாதிரியான இடத்துக்கு போவாங்க. ஒன்று இறை இல்லைன்னா இயற்கை, இதோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க பணத்தை என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா மதிக்கிறது இல்லை, அது பின்னாடியே என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. வந்தா வா வராட்டி போ அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால இவங்கள்கிட்டையும் பணம் வந்து வரதான் செய்யுது. ஆனால் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரவு செலவாகுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மணி அப்படிங்கிற விஷயம் வரப்ப எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது வந்து ஒரு பொருளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் அது தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கற்பனை உலகத்துலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தாங்க அப்படின்னா மீன ராசிக்கு அதிகமாகவே அபிடன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ராசிக்குமே அவங்களோட கேரக்டர் தகுந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா மணி அட்ராக்ஷன் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஒரு கில்ட் இல்லாமல் ஒரு செலவு பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இப்போ எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கேஷ் கொடுத்து செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வருது. எல்லாமே வந்து ஜிபே ஃபோன்பே அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து செலவு பண்ணுறாங்க. என்னதான் நம்ம வந்து கில்ட் ஃப்ரீயாக செலவு பண்ணிட்டாலுமே மாத கடைசியில் அந்த நோட் டவுன் பண்ணும்பொழுது என்னது இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்குது. இதனாலேயே வந்து சேமிப்புக்கான ஒரு இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்னால பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு தாட்டுமே வந்து இருக்குது. ஸோ மணி அட்ராக்ஷனுக்கு என்ன முக்கியம், நம்ம வந்து கில்ட் ஃப்ரீயாக செலவு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஆன்லைனில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து எவ்வளோ சேஃப், அதுலேயே எவ்வளோ வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எடுத்தாலே வந்து மணி எந்தெந்த விதத்துலலாம் செலவாகுது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நோட் பண்ணவே முடியாது. திடீர்னு ஸ்கேனர் இருக்குது சார் நான் வாட்டுக்கு காமிக்கிறேன், ஏன்னா பணம் கையிலிருந்து போகிறப்போ ஒரு தயக்கமும் பயமும் இருக்கும். ஆனால் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக போகிறப்போ நமக்கு அதை பற்றியான பிரக்னை அப்படிங்கிற விஷயமே இல்லை, யாருக்கும் அதை பற்றியான விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. உடனே எடுப்போம், ஸ்கேன் பண்ணுவோம், என்ன வேலை சொன்னாலும் அப்படியே போட்டுட்டு நம்ம வந்துடுறோம். அந்த பைசாவை கூட யாரும் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணுறதில்ல, சொல்கிற விலையை கெட்டு போட்டு வந்துடுறது. இதை மந்த்லி எண்டோட இதில் நோட் பண்ணுறப்ப தான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா. ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா சிம்பிளாக வந்து எடுத்து நோட் பண்ணோம் அப்படின்னா டீக்கு மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயம் இருக்கும்.
இப்போ டீ காஃபி இருக்கலாம், ஒரு சில பேர் வந்து சில விஷயங்கள் வாங்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமாங்கிறது எண் பண்ணி நோட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்போ வரப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பொறுத்தளவுக்கு இதை நல்லா பயன்படுத்திக்கிறவங்க சூப்பரான பிளேஸ்க்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு இல்யூஷன். இப்போ இல்யூஷன்னா யார் இதுக்கு? நமக்கு ராகு தான் பார்க்குறோம். இப்போ ராகு கேது இந்த ரெண்டையுமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனோட வச்சுக்கலாம். இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. பணத்தை கண்ணில் பார்க்க முடியாது உங்களால். இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூட்டோ அப்படிங்கிற அவுட்டர் மோஸ்ட் பிளானட் அது இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் சர்ச்சையாக இருந்துச்சு. இப்போ திருப்பி என்ன ஆயிடுச்சு, நம்ம வீடியோஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம், ப்ளூட்டோ வந்து அவுட்டர் ஆர்பிட்ல இருந்து மறுபடியும் ரிவால்வ் அப்படிங்கிற விஷயத்த வந்துருச்சு. இப்போ வந்து கும்பராசியில் இருக்கு. இந்த கும்பராசியில் இருந்தாலே பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், இன்னோவேஷன் கூடியது போகும்னு கும்பத்துக்கு சொன்னோமா, அதே மாதிரி இன்னோவேட்டிவான செக்டார்ஸ் வந்து வந்துடும். கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை இன்னுமே டெவலப் ஆகும். கண்ணில் நீங்கள் பணத்தை பார்க்கவே முடியாது, அப்படியான ஒரு விஷயத்துல தான் இருக்கு. 2048 வரைக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்ப இந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எதில் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 10 பொருள் வாங்கினீங்கன்னா 3லேருந்து 4 பொருளுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. மற்ற இடத்துல வந்து கேஷ் அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்திக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். அது சில்லறை பஞ்சாயத்து வருது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேணாம். கரெக்டாக வந்து ஒரு 4 to 5 இல்லையா, எனக்கு வந்து 5 டிரான்சாக்ஷன் வந்து நான் வந்து ஆன்லைனில் பண்ணுறேன், 5 வந்து கையில் காசு கொடுத்து பண்ணுறேன், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், இந்த ராகு கேதுவுடைய சம்மந்தம் இருக்குன்னு சொன்னனால இதில் இன்னொரு சிறப்பான ஆட்களை நான் பார்க்க முடியுது. இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இதை வாங்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மீல்ஸு ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. 1 ரூபீக்கு சில கார்ட்ஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் மீல்ஸும் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரியான அக்சஸ் இது பண்ணுறது, உயர்ந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும்ல, 7 ஸ்டார் 8 ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் தங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் கிரெடிட் கார்டு வச்சு பண்ண முடியும். இது மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இது ராகு கேது சரியாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அவங்க ஜாதகத்தில் ராகு கேது சரியில்லைன்னா கிரெடிட் கார்டு வச்சு நிறைய வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் திணறி மறுபடியும் இன்னொரு கிரெடிட் கார்டு தேய்க்கிறது, கார்டுக்கு கார்டு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போய் மாட்டிப்பாங்க. அப்போ உங்களோட சுயஜாதகம் எப்படி இருக்குங்கிற அனாலிசிஸ் பண்ணுறப்பயே ஒரு நல்ல ஆஸ்ட்ராலஜர் கிட்ட ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது. எனக்கு கிரெடிட் கார்டு செட் ஆகுமா ஆகாதா, நான் இஎம்ஐ பண்ணலாமா கூடாதா, நான் வீட்டு ஹவுஸ் லோன் வந்து சில பேர்லாம் வாங்கவே கூடாது, அவங்களுடைய கட்டத்திலே இருக்கும், வாங்கிட்டு கடைசியில் மாட்டிப்பாங்க. அப்போ நான் வாங்கலாமா கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு அழகான ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ பியூர் ஸ்கில். அதை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோன்னு தெரியாது. இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபினான்ஷியல் லெவலோட பொருத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் அடுத்த கட்டத்தில் முன்னேற முடியும். ஏன்னா ஃபினான்ஷியலாக பணத்தை எப்படி கையாளணும், கில்ட் ஃப்ரீயாக வந்து எப்படி வந்து நம்ம செலவு பண்ணணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் அடுத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறாங்க. அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ரோ தமிழாவுடைய எல்லா நேயர்களும் வந்து உங்களுக்கான எம்பையரை பில்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். உங்களுக்கு டீட்டெயிலிங்காக ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் இந்த செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வரும், என்ன செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எனக்கு இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே. இப்போ இதையும் தாண்டி இதுவே வந்து நிறைய பேருக்கு ஆமாம் என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக ஒத்து போதுன்னு இருந்திருக்கும். இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கவுங்க இடத்துல வந்து 2nd பிளேஸ் எப்படி இருக்கு, 10th பிளேஸ் எப்படி இருக்கு, 6th பிளேஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் கிரெடிபிலிட்டி எந்த லெவலுக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்தே சொல்லிடலாம். இன்னும் சிலர்லாம் வந்து என்கிட்ட கேட்குறதே என்னன்னா, சார் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு, அதுக்கும் கூட ஆஸ்ட்ராலஜி இருக்குன்னா அந்த மாதிரியான தன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நான் கிளைண்ட்டுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரியான விஷயங்கள் அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நல்லா வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டைம் அது கூட நம்ம டீடைல்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ வந்து சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இப்போ வேற பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் குறிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்குன்னு நம்ம பேசும்பொழுது இன்னுமே வந்து அதை டீட்டெயில்டிங்காக வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேரும். ஸோ மணி சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த விஷயம் இருக்குது, அதை எப்படி அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணி பார்த்தா தான் அது வந்து சக்ஸஸ் ரேட் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த பதிவு வந்து நம்ம நேயர்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயம் பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.